விசையெல்லாம் என்ன செய்யணும் வச்சு தட்டிடணும் நல்லா. கறியை தட்டி எடுத்தாச்சு. இப்போ மிளகு சீரகம் மஞ்சள் இது மூணையும் தட்டி அந்த சூப்புக்கு போடணும். மிளகு சீரகத்தை அப்படி நுணுக்கிடணும். சும்மா ஒரு ரசத்துக்கு நுணுக்கிட்டு அவ்வளோதே. ஒரு நசுக்குனா போதும். ரொம்பலாம் நசுக்கு எண்ணெயில் தான் போட போகிறாங்க. சூப் வைக்கிறதுக்கு எப்போயுமே நல்லெண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணுங்கள். அது நம்ம மருந்து மாதிரி யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்லது. அதெல்லாம் கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட் எடுத்து முதல்ல போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சம் போட்டு அது பச்சை எண்ணெயில் போட்டால் கரப்படன்னு வெடிக்கும். வெங்காயம் போட்டால் அது அப்படியே கறக்கும். இந்த சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கு. சின்ன வெங்காயம் நல்ல ஒரு கை. வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வெங்காயம் கொஞ்சம் தட்டியும் வச்சுருக்கோம். அதையும் போட்டுக்கிறோம். இது பூரா நல்லா வெந்துடணும். அதுதான் 2 பச்சை மிளகா 2 தக்காளி. இது நல்லா வெந்துடணும். அப்படி தக்கையாக கிடக்கும் சூப்பில். அது காய் கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா மையாக வசிஞ்சிருச்சு. இந்த தட்டி வச்சுருக்கிற எலும்பை போட போகிறோம். கோழி கறியை போட போகிறோம். தட்டி வச்ச எலும்பை போட்டுட்டு மிளகு சீரகத்தூளும் நுணுக்கி வச்சுருக்கோம். இதையும் போடணும். சும்மா 1-2 தட்டி வச்சுருக்கோம். இதான் இதே மிளகு சீரகத்தூள் போட்டாச்சா போட்டு இதை எப்படி வேணும். இதுக்கு எந்த மசாலாவுமே தேவையில்லை. இந்த மிளகு சீரக உரப்பே இதுக்கு இந்த சூப்புக்கு போதும். சூப் ரெடி. நல்லா கொதிச்சிருச்சு. கறியெல்லாம் வெந்துருச்சு. கோழி நச்சு போட்ட நாட்டுக்கோழி சூப்பு அழகா வெந்துருச்சு. கறியும் வெந்துருச்சு. நல்லா கறியெல்லாம் நல்லா கலண்டுருச்சு வெந்து. இதில் கொஞ்சம் இது போடணும். இது அவ்வளோதான். அடுப்பில் இருந்ததோட வேலை முடிஞ்சிருச்சு. சளிக்கு சூப்பரான மருந்து. நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். நாட்டுக்கோழி சூப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். எனக்கு சரியான ஜலதோஷத்துக்கு தொண்டைக்கு நல்லா சுகமாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் செஞ்சதில் என்ன குத்தம் குறை இருக்குங்கிறதையும் கரெக்டாக கமெண்டில் சொல்லுங்கள்.